ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம். எங்கள் மாதக்கிட்ட நாங்கள் வந்து விநாயகர் வச்சுருக்கோம். அவர் பக்கத்தில் வந்து இந்த தம்பி வந்து அலங்காரம்லாம் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கான். அம்மனுக்கு வளைகாப்பு போடுவோம்னு சொல்லி வளையல் எல்லோரும் நாங்கள் பக்கத்து ஒரு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றோம். சாப்பாடு வளையல் எல்லாமே செஞ்சு கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒன்றா செஞ்சு சந்துக்குள்ளே உள்ளவங்க மட்டும் வரையிலே ஒரு வளையல் உடஞ்சி போச்சு, 2 வளையல் உடஞ்சி போச்சு. கண்ணாடி வளையல் உடஞ்சி சங்கட்டமாக போயிடுச்சு. எல்லாமே எடுத்து விரித்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும்போது எல்லா பெண்களுக்குமே வளைகாப்பு நடக்கிறப்ப அது ஒரு சந்தோஷம்தான். இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் எல்லாருமே வந்து விநாயகரை வந்து நல்லா கும்பிட வருவாங்க, செய்வாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து மடப்புறம் அது இதுன்னு நாங்கள் வச்சுருந்தப்போ இந்த மாதிரி செய்வோம். இப்போ கட்டட வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து விளக்கு பொருத்துறதுக்காக விளக்கு நான் பொருத்திக்கிட்டு இருக்கேன். பொருத்திட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்கிறப்போ அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறதுக்கு நடக்குது. இப்போ பாருங்கள், அம்மனுக்கு வளையல் போடுறதுக்கு விளக்கு காற்று எரியிறதுனால, காற்றடிக்கிறனால விளக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக தான் எரியுது. வளையாப்பு அம்மனுக்கு நடக்குது. வளையல் தம்பி போட்டு விட்டா வேப்பங்காப்பு போட்டுட்டு அதை வந்து அடுத்து வளையல் போட்டு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. எல்லோரும் கோயிலில் போய் பார்ப்பாங்க. கொஞ்சம் புண்ணிய ஸ்தலன்றது கோயில் தான் மெயினாக. அந்த இடத்துல போய் பார்க்குறது இது வந்து நம்ம ஏரியாவில் எப்போவுமே செய்கிறது தான். இவன் வந்து சாமி அலங்காரம்லாம் எப்போவும் பண்ணுவான். சாமிக்கு நேராக வச்சு எடுக்க முடியலை. எதிர்த்தாப்புல ஆளில் நிறையா பேர் நின்றுருந்தனால அழகாக இருந்துச்சு. வயிற்றில் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி ஒட்டியானம்லாம் போட்டு நெத்திச்சுடி அதுக்கு மேலே ஒரு கிரீடம் மாதிரி வச்சு பத்தியை பொருத்தணும்னு பத்தி சாம்பிராணி சூடம் எல்லாம் பொருத்திக்கிட்டு இருக்கான். அம்மனுக்கு விசேஷமாக செய்கிற நேரத்தில் இங்கே கட்டட வேலை நடக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ எடுத்துட்டோம். பிள்ளையார் மட்டும் இருக்காது. கட்டட வேலை இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே திரும்ப அங்கே ஒரு 4-5 சாமி எப்போவும் வைக்கிறது மாதிரி வச்சுருந்துட்டு நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து குட்டி விநாயகராக இருப்பார். இவர் வந்து அவரை வந்து எல்லோரும் நல்ல மன உருகி கும்பிடுவாங்க. நல்லது நடந்திருக்கு நிறையா பேத்துக்கு. எல்லோரும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணலை, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மன திருப்தியாக இருக்கும். இப்படி வந்து ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து அம்மனை நம்ம கும்பிடுறோம். அம்மனுக்கு நல்லது நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு அம்மன் நல்லபடியாக படி இழப்பாங்க. ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டிலையே இருப்போம். கண்ணாடி காமிச்சிக்கிருக்கேன் அம்மனுக்கு. இவன் வந்து கும்மி பாடுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் பழகிக்கிட்டான். சீவுறான் பாருங்க. சீவுறது சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கான். சீவனா சாமிக்கு சிக்க முன்னாடி எடுக்க முன்னாடி கண்ணாடியை காமிச்சு சிக்க எடுத்தாச்சு. போய் பார்த்துட்டு வரோம் நம்ம எல்லோரும். அது மாதிரி அம்மனுக்கு காமிச்சு நேல் பாலிஷ் வைக்கிறான் கையில். பெண் தெய்வம், பெண்ணுக்கு எல்லா அலங்காரம் பண்ணுறது போல் அந்த தட்டில் வந்து எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். அவன் போன வருஷம் வாங்கினதை பத்திரமா வச்சு இந்த வருஷமும் காமிச்சிக்கிட்டு இருக்கான். வச்சுருக்கான் பத்திரமா. கண்ணாடி, சின்ன கொடி, பவுல் டப்பா என்னென்னமோ அந்த டப்பாவில் இருந்துச்சு. பத்திரமா எடுத்து வச்சுருந்தான். அடுத்து வந்து பொட்டு வைப்பார். கல் பொட்டு ஒன்று, சாந்து பொட்டு, கல் பொட்டு, சாந்து பொட்டு, வளையல் ஒரு அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க.
ஒரு 4 பேர் சாப்பாடு செஞ்சுருந்தோம். சந்தனம் அம்மாவுக்கு அழகாக கன்னத்தில் அப்படியாச்சு. வளைகாப்புனா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வயிற்றுக்குள்ளே பிள்ளை இருக்கும்போது சாமிக்கு நம்ம பண்ணுறது ரொம்ப ஒரு சந்தோஷம். தீபா அண்ணன் காமிச்சிக்கிட்டு இருக்கா சாம்பிராணி. இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்துருக்கான். இன்றைக்கி தான் எடுத்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்துருக்கான் போல், பத்திரமா வச்சுருக்கான். என் வீட்டுக்கார்ட்ட எதனாச்சும் கேட்பான், அது வேணும் இது வேணும் வாங்கித்தாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். என் வீட்டுக்காரரு வாங்கி கொடுப்பாரு எல்லாமேவும். கோயில் நாங்கள் தான் வச்சுருக்கிறதுனால இப்போ அவனாகவும் நிறைய சாமிக்கு வேணுன்றதை வாங்கிக்கிறான். அலங்காரம்லாம் பண்ணுவான் சாமிக்கு. எல்லா சாமிக்குமே இந்த தம்பி வந்து அலங்காரம் பண்ணுவான். நிறையா பேர் கூப்பிடுவாங்க அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம். உங்களுக்கும் யாருக்கும் அலங்காரம் பண்ணணும்னா சொன்னீங்கன்னா இவன் பண்ண வருவான். மதுரையில் இருக்கோம் நாங்கள். வளையல் போட்டாச்சு. தீபா அண்ணன் காமிச்சு ரிப்பன் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு கட்ட மறந்துட்டானா. கடைசியாக சொல்லிக்கிட்டான், ரிப்பனை கட்ட மறந்துட்டோமே அப்படின்ட்டு. எல்லாருக்கும் சூடம் காமிச்சோடனே சாப்பாடு அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியலை. செல்லு என்கிட்ட யாரும் இல்லை, அதனால் அந்த சாப்பாடு கொடுத்த வீடியோவை எடுக்க முடியலை. நம்ம இந்த இது எங்கள் கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனிக்கிட்ட எல்லோரும் இவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வச்சதுனால விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நாங்கள் நடக்கும், நல்லாயிருக்கும். அப்போது ஒரு வாரம் முளைப்பாரியெல்லாம் வளர்த்து எல்லோரும் கும்மியெல்லாம் அடித்து நல்லாயிருக்கும். ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடி 2-3 பிள்ளைங்களை காணோம். அதுகள் இருக்குங்க. அது குட்டி பிள்ளைய பிறந்திருக்கு குழந்த. நான் மக்களுக்கு துணூறு பூசிக்க இந்த பாட்டி போய் இவன் காலில் ஒழுகுதான். அதை காமெடி பண்ணிக்கிருக்கு அந்த பாட்டி. குட்டி தம்பி, எங்கள் வீட்டு தம்பி. எங்கள் வீட்டுக்காரர் தான். இவங்க வந்து ஒரு அக்கா பக்கத்தில் தான், அந்த அக்காவும் அந்த சொந்தத்தில் தான் இருக்காங்க. குழந்தை வேணும்னு சொல்லி அவங்களுக்கு வளையல் நாங்கள்லாம் போட்டு விடுறோம். நல்லபடியாக சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் போல் கல்யாணம் முடிஞ்சு. இன்னும் குழந்தை நிற்காமல் இருக்குது. அதனால் நாங்கள்லாம் வேண்டி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் வளையல் போட்டு விட்டாங்க. பெரிய வளையலாக இருந்துச்சு, பத்தாமல் போச்சு. அதனால் எல்லோரும் போட முடியலை அவங்களுக்கு.